ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார்னு சொல்லும்போது ஆரம்பிக்க மாட்டாருன்னு பல பேர் புத்தமாக தான் சொன்னாங்க. இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி, இந்த பக்கம் தமிழறி மணின்னு வச்சுட்டு சொல்கிறாரு. தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க ராஜேந்திரா மண்டபத்தில். விடிஞ்சா கட்சி பேர் அறிவிக்க போகிறாங்கிற நிலைமையில் அதற்கு முந்தைய தினம் நான் சொன்னேன் உறுதியாக கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு. அதற்கு முன்தினம் வரை உறுதியாக சொன்னது நான் மட்டும்தான். கட்சி ஆரம்பிக்கலை. போன தேர்தலில் பாஜக எல்லாரும் தோற்றுரும், ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வராதுன்னு போது நான் சொன்னேன் இல்லை பாஜக தான் ஆட்சிக்கு வரும்னு. அப்போ 300 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. 250 சீட், அரௌண்டு 250 சீட்ஸு தனிப்பெரும் கட்சியாக வரும், தனி பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆதவர்ஜுனா தாவேக்கா போவாருங்கிறத முதல்ல நான் தான் சொன்னேன். இப்போ இதையும் 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் யூகித்தேன். இப்பவும் சொல்கிறேன், இப்போ நக்கீரன் சொல்கிறேன், இதில் ஒருவேளை திடீர்னு சேஞ்சு கூட ஆகலாம். யார் செங்கோட்டையன் போகிறது? ஆமாம், இப்போ செங்கோட்டையன் போகணுமா வேண்டாமா எல்லாமே யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா கையில். அமித்ஷா ஒரு பிளான் போடுறாரு. அதனால தான் அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சது. அமித்ஷாவுடைய திட்டம் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் பாஜக உள்ளே வரணும். எப்போ உள்ளே வரும்? திமுக எதிர்ப்பு வாக்கு தான் பாஜகவுக்கு போகணும். திமுக எதிர்ப்பு வாக்கு ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் யார்கிட்ட இருக்குது? அதிமுக இருக்குது. அப்போ அதிமுக பலவீனப்படணும். நிச்சயமாக ஸ்ட்ராங் திமுக ஓட்டர்ஸ் ஒருபோதும் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறதில்ல. ஆனால் அதிமுக காரங்க பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிமுக முதல்ல நினைச்சுவோம் பலவீனப்படுத்துவோம். அப்போ அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது? அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். அந்த வேலையின் திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் டிடிவி வெளியில் நிற்கிறது, ஓபிஎஸ் வெளியில் நிற்கிறது, செங்கோட்டையன் வெளியில் நிற்கிறது, எல்லாமே. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அவரும் உணர்ந்தார்.